ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாம் சுவையான கேரட் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடான உடனே அதில் 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் உளுந்து, 4-5 கறிவேப்பிலை, அப்புறமா காரத்துக்காக ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இப்போ நான் கொஞ்சமாக பாசிப்பருப்பை சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதோடு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு பாசிப்பருப்பு ரொம்ப பிடிக்கும்னா நீங்கள் அதிகமாகவே சேர்த்துக்கலாம். இப்போ இது இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஒரு தடவை இப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு இதோட தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற கேரட்டை சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கேரட் நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க பருப்பையும் கேரட்டையும். இந்த மாதிரி ஒரு தடவை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதை மூடி ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. இப்போ பாருங்கள் 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். கேரட்டும் பருப்பும் நல்லா வெந்துருச்சு. பாருங்கள், அருமையாக வெந்திருக்கு. இப்போ கடைசியாக இது கூட கொஞ்சமாக துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், சுவையான கேரட் பொரியல் தயாராகிருச்சு. நீங்கள் இந்த மணிக்கு கேரட் பொரியல் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். உங்களுக்கு இந்த டிஷ் பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.